ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிட்டாவுடன் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். அக்ரி ஸ்டாக்கு நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு டிஎன்எஃப்ஆர்னு சர்ச் பண்ணி அக்ரி ஸ்டாக்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடி இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை சிஎஸ்சி ஐடி இருந்தால் லாகின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு செக் ஸ்டேட்டஸு லாகின் வித் சிஎஸ்சி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஆதார் நம்பரை வந்து நீங்கள் யார் சிட்டா இருக்குங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்கேஜ் ஓடிபி வரலன்னா ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க, ஓடிபி வரும். ஓடிபி வந்தவுடன் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஓடிபி வந்துடுச்சு, நான் கரெக்டாக என்டர் பண்ணி கீழே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டிங்களா? வெரிஃபை கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லை மெயில் ஐடி கூட கொடுங்க. எனி ஒன் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கேஸ்ட் கேட்டகரி கேட்கும். நான் எம்பிசினா ஓபிசி கிளிக் பண்ணிக்கினேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லோக்கல் அட்ரஸ், இப்போ என்ன அட்ரஸோ அது அப்படியே இங்கிலீஷில் இருக்கும் ஆல்ரெடி, அது நீங்கள் காப்பி பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி போடலாம், நீங்கள் அப்படியே டைப் கூட பண்ணலாம். நான் என்னோடய தமிழ் நான் டைப் பண்ணிக்கிறேன். போட்டிங்களா? கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஃபார்மர் டைப் கேட்கும், ஓனர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மர் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் தருமபுரி போட்டுக்கோங்க, தாலுகா போட்டுங்க, ரெவன்யூ வில்லேஜ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டிங்களா? போட்டு முடிச்சுட்டு எனக்கு திருப்பி பேக் வந்துடுச்சு. சரி, நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ரெவன்யூ வில்லேஜ் போட்டிங்களா? போட்டதுக்கு முடிச்சுட்டு அப்புறம் ஆல்ரெடி வந்து அது ரெஜிஸ்டர்னு வருது. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவசரம் நான் செக் பண்ணி கட்டலான்னு பார்த்தேன், ஆனால் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வருது. திருப்பி க்ளோஸ் கொடுத்துருங்களேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் இது வந்து என்னோடது வந்து ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் இது மாதிரி எனக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அந்த ஃபார்மேட் இதுன்னு காட்டும். நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோடது மட்டும் போடுங்க, மாற்றி எதுவும் போட்டுறாதீங்க. போட்டிங்களா? இப்போ சர்வே நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே வெரிஃபை ஆல் இல்லைன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரெவன்யூ இருக்கும், ரெவன்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கீழே எங்கே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுங்க. கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்குது. சேவ் கொடுத்துட்டிங்களா? ப்ரொசீடு இ-சைன் கொடுக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிவிட்டு உடனே
கிளிக் பண்ணி மேலே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஃபார்மட் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு